Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 11 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹாருகோ வந்துட்டு ஹானமிச்சிக்கு லே அப் ஷாட் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ தான் வந்துட்டு இப்ப ட்ரைனிங் கொடுக்க போறா. அவ ஃபர்ஸ்ட் அவனுக்கு செஞ்சு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு பால கொஞ்சம் தூரம் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வரா. ஆனா அவ வந்துட்டு அப்படியே கீழ விழுந்துறா. இத பார்த்து ஹானமிச்சி ஷாக் ஆயிடுறான். ஹாருகோ விழுந்ததுல அவளோட முட்டில நல்லாவே சரிச்சிருது. ஹானமிச்சி என்னன்னா அவ பக்கத்துல வந்து அந்த முட்டில நல்லா ஊதி விட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு வாட்டி நான் ட்ரை பண்றேன், கண்டிப்பா இந்த வாட்டி நான் மேக் பண்ணியே திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகோ எந்திக்கிறா. இல்ல ஹாருகோ நீ வந்து கரெக்டா பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணல, நீ ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி வந்துட்டு கேக்குறான். அப்படின்னா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு நீ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் கோவப்படுறா. இல்ல நான் வந்துட்டு அப்பெல்லாம் சொல்ல வரல அப்படின்னு ஹானமிச்சி சொல்றான். நான் ஜூனியர் ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த ஷாட்ல நான் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா தான் இருந்தேன். எனக்கு உனைய மாதிரி ஹைட் இல்ல தான், அதே மாதிரி 3 பாயிண்டரும் எனக்கு வந்துட்டு எடுக்க தெரியாது. அதே மாதிரி என்னோட பாசஸும் ஆப்போனன்ட்க்கு ஈஸியா ஸ்டீல் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா நான் வந்துட்டு நல்லாவே ட்ரிப்ளிங் பண்ணுவேன். அதை விட நான் வந்துட்டு நல்லாவே ஓடுவேன். அந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு நிறைய டிஃபென்ஸை பிரேக் பண்ணி உள்ள போயிருவேன். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு லேஅப் ஷாட் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால அதே வந்துட்டு என்னோட ஸ்பெஷாலிட்டியாவும் நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு ஹாருகோ சொல்றா. அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் இதை கத்துக்கிறதுக்கு எனக்கு ட்ரைனிங் கொடுத்து வந்துட்டு என்னோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. என்னது கொரில்லாவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். ஆமா கொரில்லா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகோ சொல்றா. இல்ல உன்னோட அண்ணன் அப்படின்னு ஹானமிச்சி சொல்றான். இவளுமே சிரிச்சுக்கிட்டே அண்ணன் கிட்ட யாருமே இவ்வளவு தைரியமா பேசினதே இல்ல ஹானமிச்சி, நீ மட்டும் இவ்வளவு தைரியமா பேசவே செய்யற அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இப்ப ஹாருகோ வந்துட்டு இன்னொரு வாட்டி பால சூப்பராவே ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு போய் நல்லாவே ஜம்ப் பண்ணி அழகா பேஸ்கெட் குள்ள போடுறா. நீ வந்துட்டு உள்ள போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆமா பாத்தல நான் வந்துட்டு இதுல இன்னுமே எக்ஸ்பர்ட்டா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகோ சொல்றா. நானுமே ஹாருகோ மாதிரி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி நினைக்கிறான். இன்னொரு பக்கம் ரூகாவும் பிராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு வரான். அங்க பார்த்தா வேற யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. அவன் பக்கத்துல போய் பார்த்தா தெரியுது ஹானமிச்சி ஹாருகோ ரெண்டு பேரும் அங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹானமிச்சி இப்பவுமே லே அப் ஷாட் ட்ரை பண்றான். பட் இப்பயுமே பாஸ்கெட் குள்ள விழ மாட்டேங்குது. ஹானமிச்சி பந்து எடுத்துட்டு எதுக்கு இது எனக்கு மட்டும் உள்ளவே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம நின்னுகிட்டு இருக்கான். ஹானமிச்சி யாருமே எடுத்தோன்னு இந்த ஷாட் வந்துட்டு பெர்ஃபெக்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகோ வந்துட்டு சொல்றா. உண்மையிலே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேக்குறான். ஆமா நீ இதை நினைச்சல எதுவும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இதை கேட்டோன்னு இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. ஹானமிச்சி அடுத்து ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறப்ப அவனே அறியாம அவன் வந்து ரூகாவா நினைச்சு பாக்குறான். ரூகாவா இதை ஷூட் பண்றப்ப எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஐயோ இதெல்லாம் தப்பு, இவனெல்லாம் நான் எதுக்கு நினைச்சு பாக்குறேன், மண்டை விட்டு வெளியே போட ரூகாவா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில தட்டிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நான் வந்துட்டு கம்மியா ஜம்ப் பண்றேன், ஃபர்ஸ்ட் ஹைட்டா ஜம்ப் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி இந்த வாட்டி ட்ரிப்ளிங் பண்ணிட்டு வரப்ப ஹைட்டா ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே வரான். அவன் ஜம்ப் பண்றத பார்த்தோன்னே ரூகாவா ஹாருகோ ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பெர்ஃபெக்ட்டான ஃபார்ம்ல இருக்க மாதிரி தெரியுது. இருந்தாலுமே அவன் வந்துட்டு அந்த பாலை மிஸ் பண்ணிடுறான். என்ன மன்னிச்சிருக்கா இருக்கும், நான் வந்து ஜம்ப் பண்ணதுல அதிக ஃபோக்கஸ் பண்ணதுல என் கையை வந்துட்டு சரியா பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உன்னோட கையை பத்தி மறந்துட்டியா? ஆமா இதான் ரீசன், நான் வந்துட்டு இப்ப கண்டுபிடிச்சிட்டேன் எதனால மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. என்னோட அண்ணன் வந்துட்டு எனக்கு ஸ்டார்டிங்ல இத மாதிரி தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் சொல்றா. அக்காக்கு வந்துட்டு சொன்னது 3 ஸ்டெப் தான், இந்த 3 ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி இந்த ட்ரிக் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஃபர்ஸ்ட் நிக்கும் போது உன்னோட முட்டியை வந்துட்டு ஹார்டா வச்சுக்க கூடாது, ஜஸ்ட் ரிலாக்ஸா நிக்கணும். அடுத்து உன்னோட ஃபுல் பாடி வெயிட்டை யூஸ் பண்ணி நல்லாவே ஜம்ப் பண்ணணும். பாஸ்கெட்டுக்கு பக்கத்துல வந்தோடனே கையை வந்துட்டு அங்கிட்டு தூக்கி போடக்கூடாது, கையை வந்துட்டு அப்படியே ரொம்ப லைட்டா வச்சுக்கிட்டு ஃப்ரீயா பால வந்துட்டு தூக்கி போடணும், மெதுவா தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே விஷயம் என் கையில வந்துட்டு நான் அதிக ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணக்கூடாது, பால் வந்துட்டு ஜஸ்ட் லைட்டா தூக்கி போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி அப்பதான் புரிஞ்சுக்கிறான். ஹானமிச்சி இந்த வாட்டி ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட நின்னுகிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட முட்டியை ரிலாக்ஸா வச்சுக்கணும், அதுக்கடுத்து ஹைட்டா ஜம்ப் பண்ணணும், அடுத்து வந்துட்டு பால மெதுவா தூக்கி போடணும், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கான். இந்த வாட்டி ஹானமிச்சி அப்படியே சூப்பரா ட்ரிப்ளிங் பண்ணிட்டு வந்துட்டு நல்லா ஹைட்டாவே ஜம்ப் பண்றான். பால் பாஸ்கெட்டுக்கு பக்கத்துல கொண்டு வர அவன் எந்த ஒரு ஆக்ஷனுமே பண்ணல. பால் பாஸ்கெட்டுக்கு பக்கத்துல வந்தோடனே பால் வந்துட்டு எதுவும் ஃபோர்ஸ் கொடுத்தலாம் தள்ளாம லைட்டா அப்படி ஜென்டிலா மெதுவா தூக்கி போடுறான். அதுவுமே கரெக்டா பாஸ்கெட் குள்ள போய் ஒழுகுது. நீ சாதிச்சிட்ட ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகோ சொல்றா. அதே மாதிரி ஹானமிச்சியுமே பார்த்தல நான் வந்து கரெக்டா மேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஹானமிச்சி இப்ப ஸ்கூலுக்கு வந்தோடனே ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். ஏன் அப்படின்னா ஹாருகோட கையை பிடிச்சு விளையாண்டுருப்பான் இல்லையா, அதனால இவனுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. கிளாஸ் ரூமுக்கு நடந்து போகும்போது கூட ஹானமிச்சி வந்து ரொம்பவே சந்தோஷமா போய்கிட்டு இருக்கான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு என்ன நீ ஹானமிச்சி ரொம்ப நல்ல மூட்ல இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு நீ என்னடா இப்படி பைத்தியம் மாதிரி தனியா சிரிச்சுக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹானமிச்சி அந்த குண்டா இருக்க பையனை பார்த்துட்டு டே நீ வந்துட்டு அப்படியே எங்களோட கோச் மாதிரியே இருக்க தெரியுமா, அவர மாதிரியே தான் உடம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என் மூஞ்ச முதல் இப்படி இருக்கிறது நிப்பாட்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்து விட்டுறான். இங்க பாரு வயிறு கூட அவர மாதிரி தான் இருக்குது, ஒரு 16 வயசு பையனுக்கு இப்படியா இருக்கிறது, நீ வந்துட்டு கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும், ஸ்போர்ட்ஸ் விளையாடு, ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே கிரேட் நல்லா இருக்குது, அதுல இந்த ஏர்லி மார்னிங் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போயிடுறான். என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒன்னும் புரியல. மீட்டோ வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். டே மீட்டோ ஹானமிச்சிக்கு எதுவும் நடந்ததாடா இவ்வளவு சந்தோஷமா இருக்கான் திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் கேட்கான். அவன் வந்துட்டு ஹாருகோ கூட பிராக்டிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு மீட்டோ சொல்றான். அதான பார்த்தேன், அதுக்குதான் இவன் இவ்வளவு ஹாப்பியா சுத்திக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. ஹானமிச்சி இதே சந்தோஷத்தோட கிளாஸ்ல உட்காந்து அப்படியே ஜம்முன்னு தூங்கிக்கிட்டு இருக்கான். ரூகாவாக்கு ஒரு வாத்தியார் பாடம் எடுத்தாரு, அதே வாத்தியார் தான் இவனை இப்ப பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. இந்த முகரக்கட்டையை பார்த்தா எனக்கே நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மீட்டவும் அவனை பார்த்து நினைச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹாருகோவுமே அவ கிளாஸ்ல தூங்கிக்கிட்டு தான் இருக்கா. ஹாருகோவோட ஸ்டாஃப்மே வந்துட்டு ஹாருகோ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் சொல்றது அவளுக்கு கேட்கவே மாட்டேங்குது. பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு கூப்பிடுறா. நேரவே டக்குன்னு எந்திரிச்சு இதான் லே அப் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறா. கிளாஸ்ல இருந்து மத்த எல்லா பசங்களுமே இதை பார்த்துட்டு வந்துட்டு சிரிச்சிடுறாங்க. அடுத்து ரூகாவாவை காட்டுறாங்க. அவனுமே அவன் கிளாஸ்ல தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறான். முன்னாடி இருந்த ஒரு பையன் வந்துட்டு சரியான டாப்பர் பயலா இருப்பான் போல, அவன் ஸ்டாஃப் எந்திரிச்சு போட்டு விட்டுறாங்க. பாருங்க ரூகாவா தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தியார் இவனுக்கு பல்பு கொடுக்குற மாதிரி அவன் தூங்கினா தூங்கிட்டு போறான் விடு அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி வாத்தியார் இருந்தா உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். அடுத்து ஹானமிச்சி வந்துட்டு ஹாருகோ கூட இதே மாதிரி இப்ப பிராக்டிஸ் பண்றான். இந்த வாட்டி அவன் வந்துட்டு சூப்பராவே பால் ட்ரிப்ளிங் பண்ணி கொஞ்சம் தூரம் கொண்டு வரான். அப்படியே வந்து ஜம்ப் பண்ணும்போது ஹாருகோ வந்துட்டு கத்துறாட்டே பால் இங்க இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில பெண் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கருப்பு பூனையை கையில வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே பதறி போய் அந்த பூனையை பேஸ்கெட்டுக்கு மேல அப்படியே தூக்கி நிப்பாட்டி வச்சுட்டு இவன் போய் போஸ்ட்லயே முட்டிடுறான். அந்த பூனை கீழே இறங்கி ஓடும்போது கூட அந்த பூனையோட மூஞ்சிக்கு பதிலா ரூகாவாவோட மூஞ்சி தான் இவன் கண்ணுக்கு தெரியுது. அடுத்து ஹாருகோ
ஹாருக்கும் இவன் பக்கத்துல வந்து நீ ஓகேவா ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவ மூஞ்சுக்கு பதிலையுமே அந்த இடத்துல எனக்கு ரூகாவாவோட மூஞ்சி தான் தெரியுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போயிடுறான். பார்த்தா கனவுல இருந்திருக்கான். கிளாஸ்ல ஐயோன்னு சொல்லிட்டு அப்படியே கத்திடுறான். கனவுல இருந்து எந்த சொன்னே அவனுக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு கூட தெரியல. அப்படியே மூச்சு இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்பவே பதறி போயிடுறான் இந்த மாதிரி கொடூரமான சம்பவத்தை பார்த்ததுல. அன்னைக்கு சாயங்காலமே ஹானமிச்சி வந்துட்டு பிராக்டிஸ் போறான். அங்க போய் நேரம் அக்காகி மூஞ்சில தான் முழிக்கிறான். அக்காகி மூஞ்சியை பாக்குறப்ப அவனுக்கு ரூகாவா மூஞ்சி மாதிரி தெரியுது. அதை பார்த்தா அவன் பதறிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கப்ப அக்காகி வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு லேஅப் ஷாட் தான் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்க, அதனால நீ வந்துட்டு எல்லாத்தையும் சாதிச்ச மாதிரிலாம் ரொம்ப சந்தோஷப்படாத அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் ஒரு ஷாட் நீ மேக் பண்ணதே பெர்ஃபெக்ட் தான், நீ வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்க ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு கோகரே சொல்றான். இருந்தாலும் இதுக்கெல்லாம் நீ ஹாப்பி ஆக கூடாதுன்னு அக்காகி சொல்ல, இருந்தாலும் இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோகரே சொல்ல, ரெண்டு பேருமே வந்துட்டு மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. ஹானமியும் கோகரே சொல்றப்ப சிரிச்சுக்கிட்டு அக்காகி சொல்றப்ப முறைச்சிக்கிட்டு காம்பினேஷனான ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு அப்படியே பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்காகி வந்து நமக்கு நெக்ஸ்ட் வீக் ரியோனன் டீம் கூட மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்றான். அந்த டீம் பேரை கேட்டோன்னே மத்த செகண்ட் இயர் பசங்க கொஞ்சம் பதறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து அவங்க கூட விளையாண்டு தான் ஆகணும். நமக்கு இப்ப புது ஃபர்ஸ்ட் இயர்ஸ் நிறையவே வந்திருக்கீங்க. சோ அவங்க எல்லாருமே இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேம் இருக்க போகுது, அதனால எல்லாருமே நம்ம கண்டிப்பா பெஸ்ட்டை கொடுத்து வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். அப்படியே ஈவினிங் டைம்ல சுகாகு ஸ்கூலுக்குள்ள ஒரு புது பையன் வந்துட்டு வரான். அவனை பாக்குறப்ப இந்த சுகாகு ஸ்கூல் மாதிரியே தெரியல, வேற ஏதோ யூனிஃபார்ம் தான் போட்டுருக்கான். இவங்களோட டேட்டாஸ் எல்லாம் வச்சிருக்கான். பாஸ்கெட்பால் பிளேயர் எத்தனை பேர் அப்படின்ற டேட்டாஸ்ல ஏதோ ஒரு டைரியில எழுதி வச்சுட்டு அதை பத்தி தான் பாத்துக்கிட்டே வரான். அப்ப ஆப்போசிட்ல ஒரு ரெண்டு பொண்ணுங்க வராங்க. எனக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, இங்க பாஸ்கெட்பால் கிளப் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவங்களுமே எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழி சொல்றாங்க. சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பாஸ்கெட்பால் கிளப் நோக்கி போறான். பாஸ்கெட்பால் கோர்ட்டுக்குள்ள ஹானமிச்சி மட்டும் தனியா அவனோட லேஅப் ஷாட்டை இன்னுமே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். இந்த வாட்டியுமே இந்த லேஅப் ஷாட்டை வந்து கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா மேக் பண்ணிடுறான். இப்போ அவனுக்கே ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது, நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வழி கேட்டுட்டு அந்த ஒரு பையனுமே இப்போ பாஸ்கெட்பால் கிளப்புக்கு பக்கத்துல தான் நோக்கி வந்துகிட்டு இருக்கான். ஹானமிச்சி வந்துட்டு சரி இன்னைக்கான பிராக்டிஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரே ஒரு ஸ்லாம் டங்க் மட்டும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் ஸ்லாம் டங்க் பண்றதுக்கு ரெடி ஆகிறான். அந்த பையன் இப்போ கதவுக்கு வெளியே தான் வந்து நின்னுறான். பாஸ்கெட்பால் சவுண்ட் அவனுக்கு வந்துட்டு கேக்குது. என்ன இவ்வளவு லேட் நைட்ல கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட் வந்து நல்லாவே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க போல, என்னதான் ப்ரிப்பேர் ஆகிறான்னு சொல்லிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே கதவை திறக்கிறான். திறந்து பார்த்தனே அவனுக்கு செம்ம ஷாக்கா இருக்குது. எதனால அப்படின்னா ஹானமிச்சியோட ஜம்பை பார்த்திருப்பான். ஜம்ப் வந்துட்டு ரொம்பவே அதிகமா போய்கிட்டு இருப்பான் ஹானமிச்சி. அதை பார்த்துட்டு இவன் வாயடிச்சு போயிடுறான். ஆனா அவன் வழக்கம் போல இந்த வாட்டி ரொம்பவே முன்னாடி ஜம்ப் பண்ணிட்டான். அதனால பாஸ்கெட்டுக்கு பக்கத்துல கூட போகல, அதுக்கு முன்னாடியே வந்து கீழே லேண்ட் ஆயிடுறான். போச்சுடா இந்த வாட்டி நான் வந்து ரொம்பவே முன்னாடி ஜம்ப் பண்ணிட்டேன் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த பையன் வந்துட்டு ஹானமிச்சியை ரொம்பவே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். ஹானமிச்சி வந்து நீ ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இவன் இந்த ஷாட்டை வந்துட்டு மேக் பண்ணல, இருந்தாலும் அவனோட ஜம்ப் வந்துட்டு ரொம்பவே அமேசிங்கா இருக்குது. ஒருவேளை அவன் மட்டும் முன்னாடி ஜம்ப் பண்ணி இதை ஷூட் பண்ணியிருந்தா அப்படின்னா வேற லெவல்ல இருந்திருக்குமே. அப்படின்னா இவனை பத்தி சொன்ன ரூமர்ஸ் எல்லாம் உண்மைதான் போல, இவன் தான் அந்த கையடே ரூகாவாவா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் தப்பா நினைச்சுக்கிறான். டேய் நீ வந்துட்டு எங்க ஸ்கூல் மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி வந்து கேட்கறான். எனக்கு தெரியும் நீ தானே ரூகாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். என் முன்னாடி நீ வந்துட்டு அவன் பேரை சொல்றியா அப்படின்ற மாதிரி ஹானமிச்சி வந்துட்டு அவனை மறைச்சு பார்த்துட்டு நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இந்த பையன் யாரு, எதுக்காக சோகோக்கு ஸ்கூலுக்குள்ள வந்திருக்கான் அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அண்ட் ஹானமிச்சியுமே ஃபைனலி இப்ப அவனோட லேஅப் ஷாட்டை பெர்ஃபெக்ட் பண்ணிட்டான். அவனுமே வந்துட்டு மேட்ச்க்குள்ள விளையாடுறதுக்கு ஓரளவு ரெடி ஆயிட்டான். அவன் இந்த ரியோனன் கூட பிராக்டிஸ் மேட்ச்ல விளையாடுவானா இல்லையான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதே நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.